வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சீமானோட ஆடு மாடு மாநாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீமான் மீது ஒரு சில விஷயத்தில் எனக்கு அதிருப்தி இருந்தாலும் ஆடு மாடு மாநாட்டை மனசார பாராட்டுறேன். நான் அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்மணி அப்படின்ற காரணத்துக்காக கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, திராவிட இயக்கத்துக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை உண்மையிலே சீமான் பண்ணிகிட்ருக்கிறாரு. மாடு மேய்த்து கொண்டே கைபர் மற்றும் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்தவர்கள்தான் ஆரியர்கள். மாடு மேய்த்து கொண்டே கைபர் மற்றும் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்தவர்கள்தான் ஆரியர்கள். இந்த டயலாகை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கானுங்க இந்த தீக்காக்காரனுங்க. இதில் இந்த தீக்காக்காரனுங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா, பிராமணர்களுக்கு மாடு மேய்க்கவே தெரியாது. கோனார் சமுதாயம்தான் மாடு மேய்க்கும். இப்போ எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் மாடு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பிராமண சமுதாயம் வீரமற்றவர்கள், அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிராமண சமுதாயத்தை இவன் இலக்காரமாக பேசுகிறான். யார்? தீக்காக்காரன். அப்போ பலவீனமான பிராமண சமூகத்தால் எப்படி மாடு வளர்க்க முடியும்? ஆனால் அதே சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கோனார் சமூகம் எப்படிலாம் பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் இது போன்ற விஷயத்தெலாம் பண்ணியிருக்கிறாங்க. நப்பிண்ணை கிருஷ்ண பரமாத்மாவை எதுக்காக கல்யாணம் பண்ணான்னா, ஜல்லிக்கட்டு, அதாவது அந்த காளை மாட்டை 7 காளை மாடுகளை அடக்கின காரணத்துக்காக தான் நப்பிண்ணை கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணான். அப்போ கோனார் சமூகத்து பெண்கள் வீரமான ஆண்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது மாடு மேய்த்து கொண்டே உள்ளே நுழைந்தவர்கள் ஆரியர்கள் அப்படின்னா, கோனார் சமூகத்துக்கு அது சுருக்குன்னு வலிக்கணுமா வலிக்காதா? ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க பெரும்பாலும் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். எனக்கு தெரிஞ்சே நான் கோனார் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சமுதாயத்தில் நிறைய பேர் கருணாநிதியோட ஆதரவாளர்கள். எங்கள் அப்பாவே பார்த்திங்கன்னா கருணாநிதியோட தீவிரமான ரசிகர். அவர் கருணாநிதியோட தீவிரமான ரசிகர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பெத்த அப்பாவோட ஃபோட்டோவை நான் வீட்டில் வச்சுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு கருணாநிதியை சுத்தமாக பிடிக்காது. எங்கள் அப்பா மட்டும் கிடையாது, பெரும்பாலான கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க, கருணாநிதியோட ரசிகர்களாக இருக்காங்க. அதை உடைக்கணும் அப்படின்னா ஆடு மாடு மாநாடு சீமான் நடத்துனதில் தப்பே கிடையாது. உண்மையிலேயே சீமானை நான் மனசார பாராட்டுறேன். அதே போல் இந்த தீக்காக்காரனுங்க மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் சங்கிங்கெல்லாம் மாட்டு மூத்திரத்தை குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணனை கேவலப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு, திருப்பியும் சொல்கிறேன், பிராமணனை கேவலப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு அவன் தொடர்ந்து கோனார் சமுதாயத்தை கேவலப்படுத்திகிட்டு இருக்கான். திருப்பியும் சொல்கிறேன், தீக்காக்காரனுங்க மாட்டு மூத்திரத்தை குடி அப்படின்னு சொல்லிட்டு பிராமணனையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் கேவலப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு அவன் தொடர்ந்து யாரை கேவலப்படுத்திகிட்டு இருந்திருக்கான் அப்படின்னா, கோனார் சமூகத்தை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு செக்கு வைக்கிற மாதிரி சீமான் ஆடு மாடு மாநாடு நடத்தி ஆடு மாடு பற்றி உயர்வாக பேசுனதையும், ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சமூகத்தை உயர்வாக பேசுனதையும் கண்டிப்பாக அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்மணியாக மனசார பாராட்டுறேன். இன்னும் ஒரு சில விஷயம்லாம் சீமான் செய்யணும். அப்படி சீமான் செஞ்சார் அப்படின்னா சீமானுக்கு என்னுடைய முழு ஆதரவு இருக்கும். இந்த தீக்காக்காரனுங்க கரையாம்புத்து மாதிரி திருப்பி வந்துக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்களை நிரந்தரமாக ஒழிக்கணும் அப்படின்னா எதையெல்லாம் ஈவே ராமசாமி செஞ்சு பெரிய ஆளாக ஆனானோ, திருப்பியும் சொல்கிறேன், எதையெல்லாம் ஈவே ராமசாமி செஞ்சு பெரிய ஆளாக ஆனானோ அதையெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சீமான் செய்யணும். இப்போ நான் மட்டும் சீமான் மாதிரி ஓரளவுக்கு பாப்புலரான ஆளாக இருந்தேன் அப்படின்னா, நான் பாப்புலரான ஆளோ இல்லையோ, என்னால் முடிஞ்ச நான் இது வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓரளவுக்கு என்னை பற்றி சில பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பாப்புலாரிட்டி ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இருந்தாலும்
சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ சீமான் எது பேசினாலும் எது செஞ்சாலும் அது வந்து பேசு பொருளாக மாறும். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் சீமான் வந்து பாரதியாரை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுங்க பாரதியாரை மட்டம் தட்டி பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த தீகா குரூப்லேயே ஒருத்தர் இருக்கான். ஒரு சில யூடியூப் சேனல்லாம் நடத்திக்கிட்டு ரொம்ப கேவலமாக பாரதியாரை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான். நான் வந்து அவனோட பேரை சொல்ல விரும்பலை, அவனோட பேரை சொல்லி அவனை வளர்க்க விரும்பலை. அவன் யாராக இருப்பான்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. அவன் சொல்கிறான், பாரதியார் வந்து பாப்பான், பாரதியார் வந்து செந்தமிழ் நாடனும் போதினிலே சொல்லி பாடியிருக்காரே தவிர அவருக்கு வந்து சமஸ்கிருதத்தை ரொம்ப உயர்த்தி பேசுகிறாரு. பாரதியார் அப்படியா இப்படியா, பாரதியார் சங்கி அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு செக்கு வைக்கணும் அப்படின்னா சீமான் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு எப்படி பாரதி வந்து கனகலிங்கம் நினைக்கிறேன், கனகலிங்கம் அப்படின்ற ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு வந்து பூணூல் போட்டு காதில் வந்து வேத மந்திரம் ஓதி விட்டாரோ அதே மாதிரி சீமான் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த இளைஞர்களோட காதில் வந்து வேத மந்திரத்தை ஓதுற மாதிரி ஒரு மாநாடு மட்டும் சீமான் நடத்திட்டாப்ல அப்படின்னா அப்படியே செத்து போயிடுவானுங்க. இந்த தீகா காரணங்களும் இந்த ஈவே ராமசாமி குரூப்பும் சீமான்கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அடுத்த மாநாடு வந்து பூணூல் மாநாடு அப்படின்னு தலைப்பு வச்சு அந்த மாநாட்டில் பட்டியலின சமுதாயம் மட்டும் இல்லை, சீமான் கட்சியில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் வர சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு பூணூல் ஒன்று போட்டு சின்ன குடுமி ஒன்று போட்டு விட்டுருப்பாருங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு சீமான் பற்றி தான் பேச்சே இருக்கும். இன்னொன்று, இவங்க வந்து இடஒதுக்கீடை வச்சே இவங்க வந்து அரசியலில் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக கால் ஊனிகிட்டு இருக்காங்க. இதை உடைக்கணும் அப்படின்னா சீமான் வந்து பொருளாதார அடிப்படையில் உரிமை கேட்கணும். இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும், பொருளாதார அடிப்படையில் வந்து நீங்கள் ஒதுக்கீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசினார் அப்படின்னா பல சமூகத்தை சேர்ந்த ஓட்டு சீமானுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.